الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. بوب الباب إمام أحمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد باب قول الله تعالى فلما آتاهما صالحا جعلا له شركاء فيما آتاهما الآية. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் மாபெரும் கிருபை நாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிதாபு தௌஹீதுடைய பாடங்களை நாம் பார்த்துக்கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சூரத்துல் ஆராஃபுடைய 190வது வசனத்தை கொண்டுதான். சூரத்துல் ஆராஃபுடைய 90வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் விருப்பப்படி நல்ல குழந்தையை அவன் கொடுத்தவுடன் அவர்களுக்கு அவன் கொடுத்ததில் அவ்விருவரும் அவனுக்கு இணைகளை கற்பிக்கின்றனர். இவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கின்றார். இந்த வசனத்தில் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் நாடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றான். அல் வஹாப், அவனுடைய பெயர்களில் அல் வஹாப், பாக்கியத்தை அவன் கொடுக்கக்கூடியவன், அன்பளிப்பை அருளை அவன் கொடுக்கக்கூடியவன். தன்னுடைய திருமறையிலும் அல்லாஹ் தஆலா இந்த குழந்தை பாக்கியத்தை சொல்லும் பொழுது யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, தன் நாடியவனுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான். ஒயஹபு லிமன் யஷாஉ துக்கூரா, மற்றும் அவன் நாடியவனுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். ஒயஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ துக்கூரா, அவன் மற்றும் நாடியவருக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்த்தும் கொடுக்கின்றான். ஒயஹபு லிமன் யஷாஉ அகீமா, அவர்களுக்கு சிலருக்கு அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் தஆலா அவர்கள் மலடாகவும் ஆக்குகின்றான். இப்போ இது அனைத்துமே என்ன? குழந்தை பாக்கியம் கொடுப்பது என்பது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சக்தி, அல்லாஹு தஆலாவுடைய ஒரு அருள். அது அல்லாஹு தஆலா யாருக்கு விரும்புகின்றன கொடுக்கின்றான். இந்த வசனத்தில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை பாக்கியம், குறிப்பாக பெண் குழந்தை என்பது மிக ஒரு சிறந்ததை நாம் இங்கே வசனத்தில் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அல்லாஹு தஆலா பரிசை கொடுக்கும் பொழுது முதல் விஷயத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோம்? பெண் குழந்தையை கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்று இங்கே வசனத்தில் சொல்லப்படுவது என்பது பெண் குழந்தை, அதற்கு பிறகுதான் ஆண் குழந்தை என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இப்போ இங்கு இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலாவிடம் நேர்ச்சை கொள்கின்றார்கள். ஆதமுடைய மனிதன் என்ன செய்கின்றான்? நேர்ச்சை கொள்கின்றான், எனக்கு நீண்ட காலம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு சிறந்த ஒரு குழந்தையை கொடுத்தால், ஆரோக்கியமான ஒரு குழந்தையை கொடுத்தால் நான் உங்களுக்காக நன்றி செலுத்துவோம், நாங்கள் உனக்காக மட்டுமே நாம் நன்றி செலுத்துவோம் என்று நேர்ச்சை கொள்கின்றார்கள், சத்தியம் செய்கின்றார்கள். எப்பொழுது அல்லாஹு தஆலா கொடுத்து விடுகின்றானோ அவர்கள் அதில் இணை வைக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு வேறு விஷயத்தில் மீது அவர்கள் வேறு விஷயத்தில் நம்பிக்கை கொள்வதும் நன்றி செலுத்தக்கூடிய நிலை பெறும். இந்த வசனத்துடைய அசல் நாம் பார்க்கும் பொழுது இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வசனம் 189வது வசனத்தில் தெளிவாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான், வல்லதி ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவனே உங்களை ஒரே மனிதனிலிருந்து படைத்தான், அவருடன் கூடி இணைந்து வாழ்வதற்காக அவருடைய துணைவியை அவரிலிருந்தே படைத்தான். அவன் அவளை நெருங்கிய போது அவள் லேசான கர்ப்பமாகியனாள். பின்பு அதனை சுமந்து நடமாடி கொண்டிருந்தாள். பின்பு அது வலுவாக அவர்களுக்கிருவரும் தம்மிருவரின் இறைவனிடம், இறைவனே எங்களுக்கு நீ நல்ல சந்ததியை கொடுத்தால் நிச்சயமாக நாங்கள் இருவரும் நன்றி உள்ளவர்களாகவே இருப்போம் என்று பிரார்த்தித்து கொண்டிருந்தனர். அதற்கு பிறகு இந்த வசனம் வருகின்றது, அவர்களுக்கு அவர் விருப்பப்படி நல்ல குழந்தை அவன் கொடுத்தவுடன்
அவர்களுக்கு அவன் கொடுத்ததில் அவ்விருவரும் அவனுக்கு இணைகளை கற்பிக்கின்றனர். இங்கு இந்த வசனம் ஆரம்பித்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய புதல்வியாக இருந்த ஹவ்வா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களை கொண்டு ஆரம்பித்தான். பிறகு மனிதனுடைய இயல்பு அல்லது மனிதனுடைய நிலையை பற்றி அல்லாஹு தஆலா இங்கு பதிவு செய்கின்றான். இங்கு என்ன கிடையாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் இருவரும் இணை வைத்தார்கள் என்ற இங்கே விஷயம் கிடையாது. முதல் எப்படி இந்த மனித குலம் படைக்கப்பட்டது என்று சொல்லி, பிறகு அந்த மனிதனிலிருந்து சேர்ந்து வாழ்வதற்காக துணைவியை அல்லாஹு தஆலா படைத்தான். அவனிலிருந்தே அதற்கு பிறகு சந்ததிகள் வரும் பொழுது இவர்கள் தன்னுடைய இந்த குழந்தை ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ, அல்லது விகோரமாக பிறந்து விடுவானோ, அல்லது முழு தோற்றத்துடன் பிறக்க மாட்டான் என்ற அச்சத்தை அவங்க என்ன செய்யறாங்க, இதை மாதிரி நேர்ச்சியை கொள்கின்றார்கள். மனிதன் நேர்ச்சியை கொண்ட பிறகு அவர்களுக்கு கேட்ட விஷயத்தை கொடுக்கப்பட்டதென்றால் சாலிஹான அல்லது உடல் ஆரோக்கியத்துடன் ஒரு குழந்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இணைவிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் என்று இது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம். அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் அவன்தான், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. இந்த வசனத்தில் அல்லாஹுடைய உரிமைகள் உண்டு. தௌஹீதுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய உரிமைகள் ஒன்று, அல்லாஹ் அல் வஹாப், அவன் அருள் புரியக்கூடியவன், அவன் நாடியவனுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த தன்மை வேறு யாருக்குமே கிடையாது. இந்த தன்மை யாருக்கும் கிடையாது. நாம் பார்க்குறோம், இந்த பாபாவிடம் போனால் எல்லாமே பழிச்சிரும், இந்த சாமியாரிடம் போகும் பொழுது இதெல்லாம் முடியும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இவர் மூலமாக முடிச்சிரும் என்று எல்லாம் செய்கிறாங்க. மக்களை திசை திருப்பக்கூடிய நிலை ஏற்படுது. ஏன்னா பொதுவாக ஒரு திருமணம் முடிந்த பிறகு தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அது ஒரு பெரிய ஒரு களங்கம் போல மக்களுக்கு மத்தியில சமூகத்துல பார்க்கிறோம். அவள் ஏதோ ஒரு குறை இருப்பது போல அல்லது அவன் மீது ஏதோ ஒரு குறை இருப்பது போலதான் இங்கு அந்த நிலை பார்க்கப்படுகின்றது. அப்போ அதனால என்ன செய்யறாங்க, அந்த களங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக என்னென்ன சிகிச்சை எல்லாம் செய்யறாங்க, எங்க சொல்றாங்க அங்கெல்லாம் போறாங்க. போயிட்டு கடைசியில என்ன ஆகுது, உண்டு தவறான ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள், அல்லது சோர்வடைந்து அல்லது நிராசை அடைந்து விடுகின்றார்கள். அப்போ என்னவாக இருக்கட்டும், அல்லாஹு தஆலா தான் இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆண் குழந்தை இப்ராஹிம் பிறந்தார், ஆனால் நீண்ட நாள் வாழல. இது அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம். அதே போல அம்மை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர வேறு எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியர்கள் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடையாது. மாரியா கிப்தியாவை தவிர, மாரியா கிப்தியா அவர்களுக்கு காசிம் என்ற ஒரு மகன் பிறந்தான், பிறகு வஃபாத்தாகிவிட்டான். ஆக இதெல்லாம் அல்லாஹுடைய ஆற்றல், அவன் நாடியவனுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ அடுத்ததாக இந்த தலைப்பில் வரக்கூடிய விஷயம், இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கூறுகின்றார்கள், இத்தஃபகு அலா தஹரீமி குல்லி இஸ்மின் முஅப்பதின் லிகைரில்லாஹ் கஅப்தி அமர் வ அப்தில் கஅபா வமா அஷ்பஹ தாலிக். இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், ஒட்டுமொத்த உலமாக்கள் இந்த விஷயத்தில் ஏகோபித்த முடிவு இருக்கு. ஒருவர் அல்லாஹு தஆலாவுடைய பெயரை சேர்க்காமல் அப்து என்ற வார்த்தையை அவர் பெயரிட்டுக் கொள்ளக்கூடாது. அடிமை அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்ற இப்படிப்பட்ட பெயர் தான் அவர் சூட்டிக் கொள்ள வேண்டும். இதை தவிர அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரை கொண்டு அப்து, அடிமை என்ற அந்த வார்த்தையை அதை என்ன செய்யக்கூடாது, பெயர் சூட்டிக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இது ஹராமானதாக இருக்கு. பார்க்கிறோம், அப்துல் நபி, அப்துல் குலாம், அப்துல் ரசூல் இப்படி என்ற, அல்லது அப்து ஹாஜா, அப்து மொஹீதீன், ஆண்டவர், இப்படி என்ற வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யணும், பேரை வைக்கிறாங்க. இது என்ன முழுக்க முழுக்க ஹராமான விஷயம். இங்கு எடுத்துக்காட்டாக அப்து அமர், அமருடைய அடிமை, அப்துல் காபா, காபாவுடைய அடிமை என்ற விஷயங்கள் வைப்பதும் என்ன குற்றமாக இருக்கின்றது. அதே போலதான் அப்துல் முத்தலிப் என்று வைக்கக்கூடிய பெயரும் என்ன, இதுவும் என்ன குற்றமானதுதான். இதுவும் ஒரு குற்றமானதுதான்.
அப்போ அப்துல் நபி, அப்து அலி, அப்து ரசூல் என்று பெயர் வைப்பது, நபியின் அடிமை, அலியின் அடிமை, இப்படி என்று பெயர் வைப்பது என்ற என்ன, இது முழுக்க முழுக்க ஹராமான விஷயமாக இருக்கு. ஏனென்றால் கொடுக்கக்கூடிய அடிமை யார்? அல்லாஹுடைய அடிமை மட்டும்தான். அல்லாஹை தவிர வேறு யாருக்குமான அவர்கள் மனிதர்கள் அடிமை ஆக முடியாது. இப்போ இதுவும் என்ன, இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெயரை சூட்டும் பொழுது, குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது நல்ல பெயரை வைக்க வேண்டும். ஆனால் நான் பார்க்குறோம், இந்த குழந்தை பாக்கியத்திற்காக இங்கு அங்கு என்று திரிந்து கடைசியாக யாரோ சொன்னாங்க என்று தர்காவுக்கு போய் அங்கு நேர்ச்சியை கொண்டு என்ன செய்கிறாங்க, நீங்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரை வைப்பேன் என்று என்ன செய்கிறாரு, குழந்தை பெற்ற உடனேயே அவருக்கு என்ன செய்கிற பேரு அப்து ஹாஜா, அப்து பாதுஷா நாயகம், அப்து நபி என்ற குலாம் நபி, குலாம் ரசூல் என்ற பெயர்களை சூட்டக்கூடியவருக்கு இது தவறான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா தான் நாடியவனுக்கு கொடுக்கின்றான். சில கேள்விகள் வரலாம், என்ன உஸ்தாத், மனிதன் சில நேரத்தில் தர்காவுக்கு போனாதான் அவனுக்கு அவனுடைய நம்பிக்கை ஏற்பட்டு விடுகின்றது. சிலர் செல்லக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருது, அது எப்படி, அங்க போன பிறகு எப்படி கிடைக்குது, அது உண்மைதானே என்று சிலர் வாதாடுகின்றார்களே. அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் எப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று, கொடுக்க வேண்டும் என்று தெரியும். அப்போ மனிதன் முதல் அல்லாஹ்விடம் கேட்கின்றான், பிறகு சிகிச்சை செய்கின்றான். இது எல்லாமே முடிந்து சோர்வடைந்த பிறகு அவன் திரும்பவும் யாரோ சொன்னாங்க என்று அங்கு போகும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹுடைய நாட்டம் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த தேதியில் என்று இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்கிறான், அவனை அங்கு எடுத்து அழைத்து கொண்டு செல்கின்றான். அங்கு அவன் கேட்கக்கூடிய நேர்ச்சியை கொண்டவுடன் அவனுக்கு குழந்தை பாக்கியத்துடைய சுப செய்தி கிடைக்கும் பொழுது, அல்லது தன்னுடைய மனைவி என பிரெக்னண்டாக இருக்கிறாங்க என்று சொல்ல அந்த செய்தி வரும் பொழுது என்ன நம்பிக்கை கொள்கின்றான், இவர்களிடம் சென்றதுனாலதான் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டது என்ற தவறான நம்பிக்கை வைக்கின்றான். இது என்ன, அல்லாஹுடைய நாட்டம். ஷைத்தான் என்ன செய்கின்றான், அந்த நேரத்துல மனிதனை ஷிர்க் செய்யும் அளவுக்கு கொண்டு செல்கின்றான். அந்த மனிதன் என்ன செய்கின்றான், இங்கு போனதுனாலதான் எனக்கு ஏற்பட்டது என்று சிலர் வாதாடக்கூடிய இருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை இப்னு அபி ஹாத்திம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்துல இத ஒரு சம்பவத்தை பதிவு செய்கின்றிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த வசனத்துடைய ஆயத்தில் பதிவு செய்வதாக ஒரு கூற்று வருகின்றது. லம்ம தகஷஹ ஆதமு ஹமலத், எப்பொழுது ஆதம் மற்றும் ஹவ்வா அவர்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார்களோ, ஹவ்வா அவர்கள் குழந்தை பாக்கியத்தை, இந்த சுப செய்தி கிடைத்தது, அவர்கள் அவர்கள் கன்சீவாக ஆனார்கள். இப்லீஸ், அந்த நேரத்தில் இப்லீஸ் வந்தான் இருவர்களிடம். ஃபகால இன்னி ஸாஹிபுகுமா அல்லதி அக்ரஜ்துகுமா மினல் ஜன்னah, நான் உங்களுடைய அதே நபர்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியவன் என்று சொல்லி, லதுதிஆனி அவ் லஅஜஅலன்ன லஹு கர்னா ஐயலின், நீங்க எனக்கு கட்டுப்பட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு நான் சரியாக நான் அமைப்பேன், இல்லைனா அந்த குழந்தையை விகூரமாக படைக்க செய்வேன், அந்த குழந்தையுடைய தலையில் 2 கொம்புகள், எப்படி ஒரு மாட்டுக்கு கொம்பு ஏற்படும் அதை மாதிரி அந்த கொம்பை நான் ஏற்படுத்தி விடுவேன் என்று அச்சமூட்டுகின்றான். ஃபயஹ்ருஜு மின் பத்னிஹி ஃபயஷுக்குஹு, அவன் அந்த நேரத்தில் முதல் தடவை பிரசவத்திட்டு ஏற்படும் பொழுது அவனுடைய அந்த குழந்தை அதே போலதான் பிறக்கின்றது. வல அஃஅலன்ன யுஹவிஃபூனஹுமா, இப்படி நான் செய்வேன் இப்படி செய்வேன் என்று என்ன செய்கின்றான், அப்படி அவர்களை அச்சமூட்டுகின்றான். செம்மையாக அப்துல் ஹாரிஸ், அந்த குழந்தைக்கு நீங்க அப்துல் ஹாரிஸ் என்று பேர் வைங்க, இல்லைனா இது மாதிரி செஞ்சிருவேன் என்று அவன் அச்சமூட்டுகின்றான். ஃபஅபயா அன் யுத்திஆ, அப்போ இங்கு இருவர்களும் என்ன செய்கின்றார்கள், இதை நிராகரிக்கின்றார்கள், இல்ல நாங்க இப்படி செய்ய மாட்டோம். ஃபஹரஜ மையிதன், அப்போ அந்த குழந்தை செத்த நிலையில் பிறந்தது. சும்ம ஹமலத், அதற்கு பிறகு திரும்பவும் சில காலத்திற்கு பிறகு அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் ஏற்பட்டது. அதே போல திரும்பவும் வந்தான், திரும்பவும் அவர்களுக்கு நினைவுபடுத்தினான். அவர்கள் ஃபஅதரகஹுமா ஹுப்புல் வலத், இவர்களுக்கு குழந்தையுடைய நேசம்
அதிகமாகிவிட்டது, இதற்கு முன்னால் நம்ம கேட்கல, அதனால இந்த நிலை ஏற்பட்டது. இப்போ சரி நம்ம கேட்கலாம் என்ற செய்யுங்க. ஃபசம்மையா அப்துல் ஹாரிஸ், அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்துல் ஹாரிஸ், ஹாரிஸுடைய அடிமை. அஹாரிஸ் என்பது குறிப்பாக ஷைத்தானுடைய பெயர்கள் என்ற ஒரு பெயர் வருது வரலாற்றுல. ஃபதாலிக கௌலுஹு ஜஅல லஹு ஷுரகா ஃபீமா ஆதாஹுமா. அந்த இந்த இவர்கள் அப்துல் ஹாரிஸ் என்ற பெயர் வைத்த பிறகு இந்த வசனத்துடைய விளக்கம் இவர்கள் அல்லாஹு தாலாவிடம் கேட்கும் பொழுது கொடுக்கப்பட்டது. இவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டார்கள். பெயர் அப்துல் ஹாரிஸ், ஹாரிஸுடைய அடிமை என்று பெயர் வைத்து விட்டார்கள் என்ற சம்பவம் வருகின்றது. இந்த சம்பவம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்கள், இந்த சம்பவத்தை கொண்டு சிலர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா ரலியல்லாஹு அவர்களை விமர்சனம் செய்வதும் அல்லது சில கடுமையான வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா முதல் விஷயம், இந்த சம்பவம் என்பது இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம். இந்த சம்பவம் என்பது இது உண்மையான சம்பவமே கிடையாது. ஏன் உண்மையான சம்பவம் கிடையாது என்றால், இந்த விஷயங்கள் நிறைய மாற்றமாக குர்ஆனுக்கு மாற்றமான விஷயங்கள் நமக்கு வருது. முதல் விஷயம், இதிலேயே நமக்கு நிறைய பலவீனமான செய்திகள், அறிவிப்பாளருடைய விஷயம். இரண்டாவது, அதே போல இதில் நாம குர்ஆனுடைய விஷயங்களை நாம அணுகி பார்க்கும் பொழுதோ அல்லது வரலாற்றை உடைய விஷயங்களை அணுகி பார்க்கும் பொழுது இது முழுக்க முழுக்க ஆதம் மற்றும் ஹவ்வா இவர்கள் மூலமாக இது நடந்திருக்காது என்று நாம அறிந்து கொள்ளலாம். அதனால ஷேக் இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லா தன்னுடைய விளக்கு உரையில கிட்டத்தட்ட எத்தனையோ ஒரு காரணத்தை இங்கு பதிவு செய்து இது சாத்தியமே கிடையாது என்று பதிவு செய்கின்றார்கள். அதில் நாம ஒவ்வொன்றாக நாம பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த சம்பவம் என்பது பொய்யான ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவம் பொய்யான சம்பவம். என்ன காரணம்? அன்னஹு லைஸ ஃபீ ذلك خبر صحيح عن النبي صلى الله عليه وسلم وهذا من الاخبار التي لا تتلقى الا بوحي. இத மாதிரி ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எங்குமே கிடையாது, இல்ல. அதே போல இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இது வஹி இல்லாம நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இது மறைவான ஒரு விஷயம். இந்த விஷயம் நடந்த ஒரு விஷயம் வஹி இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் இந்த மறைவான விஷயத்தை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ இது முதல் ஹதீஸிலே பதிவாகவில்லை. அதனால்தான் இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹி இந்த சம்பவத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்னஹா ரிவாயத்துன் ஹுராஃபத்துன் மக்தூபத்துன் மௌதூஆ, நிச்சயமாக இது என்ன, பொய்யுரிக்கப்பட்ட, இட்டுக்கட்டப்பட்ட, மிக மிக இதுல ஹுராஃபாத்துகள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்று இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்றாங்க. இரண்டாவது காரணம் என்ன? இரண்டாவது காரணம் அன்ன லவ் கானத் ஹாதிஹி அல்-கிஸ்ஸத்து ஃபீ ஆதம் வ ஹவ்வா, இந்த சம்பவம் ஆதம் மற்றும் ஹவ்வாவுடன் நடந்திருந்ததென்றால் லகான் ஹாலுஹுமா இம்மா யதூபா மின ஷிர்கி அவ் யதூபா யமூத அலை. அப்போ இவங்க இணை வைத்த நிலையில மரணித்திருப்பாங்க, அல்லது இணை வைத்து பாவ மன்னிப்பு தேடி இருப்பாங்க. ஒன்று, இந்த விஷயம் ஏற்பட்டு பாவ மன்னிப்பு தேடி இருப்பாங்க, ஷிர்கு செய்து பாவ மன்னிப்பு தேடி இருப்பாங்க, அல்லது ஷிர்கு செய்து அதே நிலையில மரணித்திருப்பாங்க. ரெண்டு நிலை ஏற்படும். பாருங்க எப்படி உலமாக்கள் ஒரு விஷயத்தை அங்கு பதிவு செய்து நிராகரிக்கக்கூடிய ஒழுங்குமுறையை பாருங்க. எடுத்தவன அறிவுக்கு இது முரண் என்று தூக்கி போடக்கூடிய உலமாக்கள் கிடையாது. இங்கு பாருங்க, ஒன்று இப்படி செய்திருந்தார்கள் என்றால், சாத்தியமாக இருந்தால், ஒன்று இவர்கள் ஷிர்க் செய்த நிலையில் தௌபா செய்திருப்பாங்க, ஷிர்க் செஞ்சிட்டாங்க, தௌபா செஞ்சிருப்பாங்க. இல்ல அல்லது என்ன, ஷிர்க் செய்த நிலையில் மரணித்திருப்பாங்க. ஜெயின். இங்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய புத்தகத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தவறை பற்றி சுட்டி காண்பித்தான். அதே மாதிரி அவர்களுடைய தௌபாயும் சுட்டி காண்பித்தான். நபிமார்கள் ஒரு தவறு அல்லது ஒரு மறதியை செய்து விட்டார் என்றால் அதை சுட்டி காண்பித்து அதனுடன் அவர்களுடைய பாவ மன்னிப்பையும் சுட்டி காண்பிப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், இவர்களுடைய இந்த சிறு தவறு அல்லது மறதி ஏற்பட்டது, அதற்கு
அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கு. இப்படி இணை வைத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வசனத்தில் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. அதே போல அல்லாஹு தாலா இவர்கள் தௌபா செய்து இருந்தார்கள் என்றால் அல்லாஹு தாலா அந்த தௌபாவை மறைச்சிருக்க மாட்டான், கண்டிப்பாக அதை பதிவு செய்திருப்பான் தன்னுடைய புத்தகத்தில். அப்போ இந்த இணை வைத்தல் விஷயங்கள் குறிப்பிடப்படல குர்ஆன்ல. அப்போ என்ன, அவர்கள் இணையே வைக்கல. மூன்றாவது விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விடம் ஷஃபாஅத் அந்த ஹதீஸ் பரிந்துரையுடைய ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது, மறுமை நாளில் மனிதர்கள் அவல நிலைக்கு உட்படும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் சென்று நீங்க அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யுங்க, அல்லாஹு தஆலா தீர்ப்பளிப்பதற்காக மஹ்ஷருடைய மைதானுக்கு வரட்டும் என்று நீங்க பரிந்துரை செய்யுங்க, எங்களால நிற்க முடியல, எங்களால இந்த அவலை நிலையை சுமக்க முடியல என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன தவறு என்ன, நான் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தேன், என்ன இந்த சொர்க்கத்துல இந்த மரத்துக்கு நெருக்கமாக போவாத என்று சொன்னாங்க. ஆனா நான் தவறு செய்து விட்டேன் என்று அந்த ஒரு விஷயத்தை காண்பித்து அஞ்சினார்கள். சப்போஸ் ஷிர்க் செய்திருந்தார்கள் என்றால், ஷிர்க்கை விட பெரிய ஏதாவது பாவம் இருக்குமா? அப்ப அதை குறிப்பிட்டு இருப்பாங்க, நான் இது மாதிரி செஞ்சிட்டேன், எனக்கு என்ன நிலை ஏற்படுது என்று தெரியல என்று. ஆனால் அதை அவர்கள் குறிப்பிடப்படல, அந்த ஹதீஸ்களிலும் இல்லை. அப்போ இது என்ன, முழுக்க முழுக்க இந்த சம்பவம் இவர்கள் இந்த விஷயம் நடக்கவில்லை. அதே போல இந்த ஹதீஸில் நாம் பார்த்த ஹதீஸிலையும் பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தில் ஷைத்தான் என்ன செய்கின்றான், தானே நான் தான் உங்களுடைய அந்த நபர், உங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுன்னு என்று சொல்லி என் பேச்சை கேட்கலன்னா நீங்க என்ன செய்யுங்க, இப்படி ஆக்குவேன் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவம் நமக்கு ஒரு எதிரியாக இருக்கின்ற என்று தெளிவாகி விட்டாலே நம்ம என்ன செய்யறோம், அங்கிருந்து அவனுடைய பேச்சை கேட்க மாட்டோம். இங்கு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை செய்தவன் அந்த இப்லீஸ் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான் இவர்களை. அவனே சொல்றான், நான் உங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினேன், நான் தான் அந்த நபர் என்று சொல்லி நீங்க என் பேச்சை கேட்கலன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு நிலை ஏற்படுத்தும் என்று பயமுறுத்தும் பொழுது அங்கு எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை அறிந்து கூட அவங்களை பின்பற்றி இருப்பாங்க? இதுவும் என்ன ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. என்ன சொன்னா, அன சாஹிபுக்குமா அல்லதி அஹ்ரஜ்துகுமா மினல் ஜன்னா, நான் தான் உங்களுடைய இந்த நபர், இருவர்களையும் நான் என்ன செஞ்சேன், சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினேன். இப்போ அதே போல ஐந்தாவது விஷயம் பார்க்கும் பொழுது, இந்த விஷயங்கள்ல இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இது முழுக்க முழுக்க பொய்யுரிக்கப்பட்ட ஒரு செய்தியும், இது நபி அவர்கள் மூலமாக நடந்தது கிடையாது என்று நாம அறிந்து கொள்ளலாம். இப்படிதான் ஒரு ஹதீஸை அணுகும் பொழுது நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய, அல்லது இது முரணாக இருக்கா, அல்லது இது ஹதீஸ் சஹீஹான ஹதீஸா என்ற விஷயங்களை நாம அணுக வேண்டும். இது உலமாக்களுடைய ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. இந்த ஹதீஸில் அல்லது இந்த சம்பவத்தில் கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம், அல்லாஹு பெயரை குறிப்பிடும் பொழுது, பெயரை வைக்கும் பொழுது அல்லாஹுடைய அடியான் என்ற பெயரை தான் வைக்க வேண்டும். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் மன்னான், அப்துல் ஹை, அப்துல் கஃபார் என்ற பெயரை தான் நாம் குறிப்பிட வேண்டும். வேறு யாருடைய அடிமைகள் என்று பெயரை குறிப்பிடக்கூடாது. அப்துல் காபா, அப்துல் நபி, அப்துல் ஹாரிஸ் என்ற விஷயங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, பெயரை வைக்க கூடாது என்று நாம இதை புரிந்து கொள்ளும். அதே போல இந்த சம்பவம் இது முழுக்க முழுக்க இது இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம். இதற்கும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது இது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரத்யேகமான அருளாக இருக்கின்றது. தான் நாடியவனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். வேறு யாருக்கும் இந்த சக்தி கிடையாது. ஏனென்றால் இந்த தன்மை, கொடுக்கக்கூடிய தன்மை வெறும் அல்லாஹுக்காக தான் இருக்கின்றது. இதில் அவனை தனித்தவனாக நாம கருத வேண்டும். இதுதான் தௌஹீத். இதுதான் தௌஹீத். தௌஹீத் என்பது அல்லாஹுடைய உரிமைகள், மனிதன் அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள், அதில் அவனை தனித்தவனாக கருத வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலாவுடைய உரிமைகளை நிறைவேற்றிய வண்ணமாகவும், அவனை
கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கிருவானாக. ஆமீன். வஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.